தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ இலக்கத்தகடு இல்லாத வாகன உரிமையாளர்களுக்கான அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடி கொழும்பில் மறு அறிவிப்பு வரும் வரை உடன் நடைமுறைக்கு வரும் திட்டம். அவதானமாக செயற்படவும் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. இரு அரசு பேருந்துகள் மோதியதில் கோர விபத்து, 4 பேர் உயிரிழப்பு, 40 பேர் படுகாயம். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். நாளை முதல் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். எரிவாயு விநியோகம் வழமைக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை வரவுள்ள கப்பல்கள். கார்முஸ் நீர்நிலை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி அளித்தது ஈரானிய புரட்சிகர படை. கடத்தொழிலாளர்களுக்கு நற்செய்தி, தடையின்றி எரிபொருள் கிடைக்க புதிய நடைமுறை. பதற்றத்தினால் ரத்து செய்யப்படும் விமானங்கள், வெளிநாடு செல்ல முடியாமல் தவிக்கும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ வாகன இலக்கத்தகடு பெறாத வாகன உரிமையாளர்கள் எரிபொருள் நிரப்பும் போது தங்கள் அடையாளத்தை சரிபார்ப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி வருமான வரி உரிமம், வாகன பதிவு சான்றிதழ், காப்புறுதி அல்லது வாகன புகை பரிசோதனை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். கொள்முதல் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வ வாகன இலக்கத்தகடுகள் விநியோகிக்கப்படாத நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக சில வாகன உரிமையாளர்கள் பல்வேறு வகையான இலக்கத்தகடுகளை பயன்படுத்த முற்பட்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் போது வாகனத்தின் அடையாளத்தை துல்லியமாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேவையான சந்தர்ப்பங்களில் குறித்த ஆவணங்களில் ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு வாகன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரத்திற்குள் நுழையும் வாகனங்களுக்கான நிறுத்த கட்டணமும் வசூலிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கொழும்பு மாநகர சபை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கொழும்பு மாநகர சபை அதிகாரிகள் கூறுகையில், மறு அறிவிப்பு வரும் வரை இந்த முடிவு உடன் நடைமுறைக்கு வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதலின் விளைவாக நாட்டின் நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவிற்கு கொழும்பு மாநகர சபையின் நிதிக்குழு இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கொழும்பு நகரத்திற்குள் நுழைந்து வாகனங்களை நிறுத்துபவர்களிடமிருந்து நிறுத்த கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய உலகளாவிய நெருக்கடியால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்வதற்காக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் நிறுத்த கட்டணமும் வசூலிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நிதிக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது என கூறியுள்ளனர். பிரபலமான நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி இணையவழி நிதி மோசடிகளை மோசடியாளர்கள் செய்து வருவதாக இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். இணையம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படும் மோசடி நடவடிக்கைகள் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து இலங்கை போலீசார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த போதிலும் மோசடிகள் குறித்து பெறப்படும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மோசடியாளர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களை மொபைல் செயலிகளை நிறுவுமாறும் தொலைபேசி திரைகளை பகிருமாறும் கேட்டு மோசடிகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பல்வேறு வருமான வழிகள் அல்லது அதிக லாபம் தரும் முதலீடுகள் போன்ற விளம்பரங்கள் குறித்து கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள், OTP குறியீடுகளை எந்த காரணத்திற்காகவும் வெளியாட்களுடன் பகிரக்கூடாது எனவும், மேலும் எந்த ஒரு வங்கியோ அல்லது நிறுவனமோ வாடிக்கையாளர்களிடம் தொலைபேசி மூலம் இதுபோன்ற தகவல்களை கேட்காது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்றும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். எனவே இவ்வாறான மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கணக்குகளை பாதுகாக்க உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அம்பலத்தொட்ட கதிர்காம பிரதான வீதியில் உள்ள வீரவில தூரிஜேவன பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இதில் 40 பேர் படுகாயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கொழும்பு கதிர்காம பேருந்து ஒன்றும் திசாவில் இருந்து கரப்பட்டியை நோக்கி சென்ற பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம் 2027ஆம் ஆண்டில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அது தொடர்பான அனைத்து பாடத்திட்டங்களும் சிறப்பு குழுக்கள் மூலம் முழுமையாக மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கல்வி சீர்திருத்தத்திற்கான நாடாளுமன்ற உட்குழு தெரிவித்துள்ளது. கல்வி சீர்திருத்தத்திற்கான நாடாளுமன்ற உட்குழு பிரதமர் ஹர்னிமர சூரிய தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட 1ஆம் வகுப்புக்கான புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் எதிர்காலத்தில் கண்காணிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகள் தொடர்பான பரிந்துரைகளை பெறுவதற்காக வெளிநாட்டு வள நபர்களின் பங்கேற்புடன் ஒரு சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது தொடர்பான வன நபர்கள் எதிர்காலத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். அத்துடன் கல்விக்கான தேசிய வழிகாட்டுதல் குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களின்படி அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று எதிர்காலத்தில் மாவட்ட மற்றும் மாகாண அளவிலான வழிகாட்டுதல் குழுக்களை நியமிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. நாளை முதல் QR குறியீட்டுக்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறைமையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தொடர்ந்து வழக்கத்தை போலவே எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்றும் ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு கப்பல் நாட்டை வந்தடையும் என்றும் லிட்டோ கேஸ் லங்கா லிமிடெட் அறிவித்துள்ளது. மாலைத்தீவில் உள்ள கிடங்குகளில் தேவையான எரிவாயு சேமிக்கப்பட்டுள்ளதால் ஏப்ரல் இறுதி வரை உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான கையிருப்பு உள்ளது என்று நிறுவன அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதேவேளை அமெரிக்காவிலிருந்து 88,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி வரும் ஒரு கப்பல் நாளை மாலை தீவுக்கு வரவிருப்பதாக கூறப்படுகிறது. அத்தோடு அதே கொள்ளளவு கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் 20 அன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டின் எரிவாயு தேவைகள் எவ்வித இடையூறுமின்றி பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஈரானிய உச்ச தலைவர் ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையேயான மோதல்கள் தீவிரமடைந்தன. இதனையடுத்து கார்முஸ் நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்தை தடை செய்வதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் பல கப்பல்கள் போக்குவரத்து அனுமதிக்காக காத்து நிற்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ ஆதரிக்காத சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வர்த்தக கப்பல்களை கார்முஸ் நீரிணை ஊடாக செல்ல ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தொடர்ந்து அனுமதித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் சிப் டிராக்கர் நிறுவனத்தின் தரவுகளும் இதை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் சரக்கு கப்பல்களும் எண்ணெய் தாங்கிகளும் கார்முஸ் நீரிணை வழியாக செல்வதாகவும் கூறப்படுகிறது. நாட்டின் கடத்துநிலை எவ்வித தடையுமின்றி முன்னெடுத்து செல்வதற்காக புதிய எரிபொருளை முகாமைத்துவ திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் தீர்மானங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடத்தல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK காலித கமல் கிரதாசு தெரிவித்துள்ளார். கடத்தொழில் படகுகளுக்கான எரிபொருள் அந்தந்த துறைமுகங்களூடாக விநியோகிக்கப்படும். படகு கண்காணிப்பு அமைப்பு மூலம் படகின் பயண தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அவசியமான எரிபொருள் அளவு முறையாக முகாமைத்துவம் செய்யப்படும்.
சுமார் 30,000 சிறிய படகுகளுக்கு எரிபொருள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 100 எரிபொருள் நிலையங்கள் ஊடாக எரிபொருள் வழங்கப்படும். இதற்காக கடத்தொழில் அதிகாரிகளின் பரிந்துரை அவசியமாகும். ஒரு படகிற்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம் 5 நாட்களுக்கு ஒரு முறை எரிபொருள் விநியோகிக்கப்படும். நெடுந்தீவு மற்றும் பத்தலக்குண்டுவ போன்ற தொலைதூர பகுதிகளில் உள்ள கடத்தொழிலாளர்களின் தேவைகளுக்கு விசேட முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் மற்றும் பண்ணைகளில் உள்ள மின் பிறப்பாக்கிகளுக்கு தேவையான எரிபொருளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும் என செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புறப்படவிருந்த சுமார் 20,000 இளைஞர்களால் வெளிநாடு செல்ல முடியாது தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. போர்ச்சூழல் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் பயண திகதிகள் மாற்றப்பட்டதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சகத்தின் செயலாளர் MFM அர்சத் கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டுப்படி சாரதிகள், வணிக வளாக பணியாளர்கள் போன்ற வேலைகளுக்காக சுமார் 20,000 பேரை அனுப்ப உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் தயாராகி வந்துள்ளன. இதற்கிடையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தினமும் சுமார் 1000 பேரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்து வந்துள்ளது. இருப்பினும் தற்போது அந்த எண்ணிக்கை 200ஆக குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.